அதாவது உங்களுடைய பதிவுக்கு சாதாரணமாக எழுத்தில் போட்டால் பத்தாது. அதனால தான் நான் குரல் பதிவு போடுறேன். நம்பர் 1, மேலே நீங்கள் போட்ட பதிவுக்கு உங்களுடைய எண்ணம் மக்களிடத்திலிருந்து பணத்தை வசூல் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. 2 லட்சம் கொடுங்கன்றீங்க. நம்பர் 1. 2வது, வழக்கறிஞர் இலவசமாக செய்யுங்கள். ரைட்டு. நான் என்னை பொறுத்தவரையில் முடிந்த வரைக்கும் உங்கள் பகுதி மக்களுக்கு இலவசமாக தான் சட்ட ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறேன். அது தனி ப்ராசஸ் இருக்கட்டும். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதாவது திரு அரவிந்த் ரமேஷ் அவர்கள் எம்எல்ஏ கிட்ட சொல்லுங்கள். நான் பயப்படுற ஆள் நினச்சிக்கிறீங்களா? உங்கள் எம்எல்ஏ கிட்டே போய் கேளுங்க. என்னை பற்றி பயப்படுற ஆள் நான் கிடையாது. டைரெக்டாக உங்கள் எம்எல்ஏ கிட்டேயே சொல்லியிருக்கிறேன். உங்கள் இடத்துல மீட்டிங்கில் பேசும்போது எம்எல்ஏ செய்வது தவறு, ஒரு சட்டத்தை இயற்றி அந்த பகுதியுடைய நிலங்களை மாற்றி வகைப்பாடு செய்யணும்னு நான் சொல்லியிருந்தேன். வகைப்பாடு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு பட்டா கொடுத்தா அது சட்டப்படி செல்லும்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் சட்டம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை எம்எல்ஏவை பார்த்து பயப்படுற ஆள் ரமேஷ் மணிகண்டன் வழக்கறிஞர் இல்லை. அது அவருக்கே தெரியும். திரு கேபி காந்தன் அவர்களுக்கும் தெரியும், பழைய ஆளுக்கும். அந்த பயப்படுற வழக்கறிஞர் நான் கிடையாது. 1. 2வது விஷயம், நீங்கள் சொல்கிறீங்கல்ல 2 லட்சம் கொடுங்க, 5 லட்சம் கொடுங்க. முக்கியமாக நீங்கள் சகோதரரா இல்லை சகோதரியான்னு எனக்கு தெரில. ஏன்னா உங்களுடைய நம்பரை பத்தேல் நகர் 42ன்னு போட்டு வச்சுருக்கேன். அது எப்படின்னு தெரில. உங்கள் நம்பர் எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரில. அது வேறு விஷயம். 1. இப்போ யார் ஆட்சியில் இருந்தாங்க? திமுக. யார் கூட்டணி கட்சி? கம்யூனிஸ்ட் கட்சி. இவங்க எல்லாம் நான் மக்களுக்காக போராடுறோம். இந்த இப்போ கூட பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தை நோக்கி நாங்கள் பட்டாவுக்காக கேட்டோம், போனோம், வந்தோன்னு கதைலாம் சொன்னாங்க. கதை தான் அது. அந்த கதையெல்லாம் சொன்னாங்க. அப்படி கதை சொன்னவர்கள் ஏன் பட்டாவை வாங்கி தரல? அதாவது அவங்களுக்கு சீட்டுக்கு மட்டும் 10 முறை முதலமைச்சர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சி, ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்கன்ட்டு. என்ன அப்போது சீட்டுக்காக பேசுகிறவர்கள் மக்களுடைய பிரச்சனை. அதுவும் 2500 குடும்பம் இருக்கிறது இங்கே. ஒரு குடும்பம் 2 குடும்பம் இல்லை. ஸோ இவர்களுக்காக பேசி சீட்டு வாங்கின மாதிரி பட்டா வாங்கி கொடுக்கலாம்ல. ஸோ அதற்கான முயற்சியை எடுக்கலை. 1. 2வது, நாங்கள் ஆளுங்கட்சியை குறை சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லி தான் இருக்கிறோம். ஏன்னா அவர்கள் செய்வது தவறான விஷயம். பணக்காரங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்கிறார்கள், ஏழைக்கு வேலை செய்யலை. அதே போல் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் ஈசிஆரில் ஒரு 100 பேருக்கு ஏதோ பட்டா கொடுத்தாங்க வேறு பகுதிக்கு. அப்போ எம்எல்ஏ சார் பேசுகிறாருன்னா நாங்கள் உங்களுக்கு பட்டா கொடுக்குறோம், இந்த இடத்த வித்துறாதீங்க, நீங்கள்லாம் கோடீஸ்வரர்கள், பட்டா கொடுத்துட்டா கோடீஸ்வரர்கள். அப்போ தான் அவருடைய மனசு வெளியில் வருது. பட்டா கொடுத்தா நீங்களாம் கோடீஸ்வரர்கள். அதான் உண்மை. மக்கள் எல்லோரும் கோடீஸ்வரர்கள். ஆனால் அவங்கள கோடீஸ்வரர் ஆக்கக்கூடாது என்பதில் தெளிவாக திமுகவுடைய தற்பொழுதைய கவுன்சிலர் இருக்கிறார், தற்பொழுதைய எம்எல்ஏ இருக்கிறார் அப்படின்றது தான் விஷயம். நான் பழைய ஏடிஎம்கே திரு கந்தன் அவர்களை பேசவில்லை. ஏன்னா அவர் இப்போ ஆட்சியில் இல்லை. ஏற்கனவே 10 வருஷமாக யார் இருக்காங்கன்னா திரு எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் சார் தான் இருக்கிறார். ஸோ அரவிந்த் ரமேஷ் சார் அவருக்கு தான்ப்பா பொறுப்பு அதிகம். இந்த 2.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணுறது அவர் தான் பண்ணணும். அவர் தான் எம்எல்ஏ. ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா மக்களை பிரச்சனையிலேருந்து சரியாக சட்ட ரீதியாக காப்பாற்றணும். இப்போ செஞ்சுருக்கிற வேலை, இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், நீங்கள் 2.5 லட்சம்ன்றீங்க. எனக்கு நிறைய நண்பர்கள் அங்கே இருக்கிறாங்க, நிறைய பேர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அவ்வளோ நண்பர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட 2000 3000 அப்பப்போ வாங்கினாங்க. 2500 குடும்பம் யார் யார்கிட்டயோ என்னென்ன வகையிலோ வசூல் பண்ணியிருக்காங்க. அந்த வசூல் பண்ண பணம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற 2.5 லட்சம் இல்லை, அது நிறையவே போகும். எனியோ கோர்ட்டுக்கு போனாங்க, போராட்டம் பண்ணாங்க, அதுக்கெல்லாம் செலவுக்கு வேணும், அதனால் கலெக்ட் பண்ணிங்க. ரைட், ஓகே, அது விடுங்க. ஆனால் சட்ட ரீதியாக செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு தான் இருந்தது. அதை கடைசி வரையில் அந்த பெத்தல் நகர் மக்களுக்கு செய்யலை. இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. தெளிவாகவே ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன். நீங்கள் எத்தனை போய் எம்எல்ஏ கிட்ட போட்டு காமிங்க. இல்லை நீங்கள் என்ன எம்எல்ஏக்கு போடுறது, நானே அனுப்புகிறேன் என் ஆடியோவை. கேட்பார் அவர். என்னுடைய நான் போடுறேன்ல இந்த மாதிரி பதிவுகள், இந்த பதிவுகள்லாம் என்னுடைய பதிவுகளை கேட்கக்கூடிய நண்பர் அவர். நைட்டு இப்போ 9:30 மணி 10 மணி ஆச்சுன்னா அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. என் ஒய்ஃபு கூட பக்கத்தில் உட்காந்து கேட்பாங்க, சார் நீங்கள் பேசுகிறதெல்லாம்ன்ட்டு. புரிதுங்களா சொல்கிறது? ஏன்னா நான் சட்ட ரீதியாகத்தான் பேசுவேன், மக்களின் பிரச்சனையை பேசுவேன். இந்த மக்களின் பிரச்சனைகளை அரசு அதிகாரிகளை விட அரசியல்வாதிகள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ தான் அரசியல் அதிகாரிகளை வச்சு இப்போ பெத்தல் நகருக்கு பட்டா கொடுக்கலாம், பெத்தல் நகருக்கு அடிப்படை வசதி. இப்போ நீங்கள் பதிவு போகிறீங்களே, உங்கள் தெரு சாலை எப்படி இருக்குது?
பல நண்பர்கள் வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க எனக்கு. நான் கூட பதிவு போட்டிருக்கேன் இந்த குரூப்லலாம். மழை காலத்தில் சுத்தமாக அந்த போக வர முடியாத அளவுக்கு இருக்குது. கஷ்டமாக இல்லை உங்களுக்கு? நீங்கள் என்னை வந்து வராதீங்க, என்னை கேட்காதீங்க, நாங்கள் எங்கள் ஏரியா. நீ யார்ப்பா சொல்கிறது உன் ஏரியா என் ஏரியான்னு? எனக்கு அந்த இடத்துல ஒரு இடம் நான் நினச்சேன் நாளைக்கு கூட ஒரு இடம் வாங்குவேன்.